ஹைடா ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம யூங்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஏன்னா சப்ஸ்கிரைபில் ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, யூங்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்கக்கா. அதுவும் இல்லாமல் ஜிமினை வந்து டாப்பாக வச்சு போடுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோடு தானே வந்திருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு தெரில, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எப்போ போல் ஒன்லைனர்லாம் வேண்டாம்டா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ஆஃபீஸ் தான். அங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங் போயிட்டுருக்குது. அந்த மீட்டிங் வந்து அவ்வளோ கிளியர் அண்ட் கரெக்டாக ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, லிசன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே அவ்வளோ கிளியராக புரியுது. பட் அங்கே இருக்கிற ஒரு பர்சன் மட்டும் அப்படியே அந்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்காம அந்த பர்சனை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ளட்டிங் ஐஸோடையே பார்த்துட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைடா, அந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் அப்பா ஜிமின். ஓகே, அவரா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து ஜிமின் பக்கத்தில் தான் உட்காடுறாங்க. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கையை அவர் பிடிக்கிறாரு. ஆனால் இவங்க இருந்துட்டு லைட்டாக கையை கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு எடுத்துடுறாங்க. என்ன சொன்னாலும் மறக்க மாட்டேறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் அந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ண வந்தவங்களா, ஓகே சூப்பராக இருக்குது, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, எங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஹேண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ அப்படியே இவங்கேயும் கிளம்ப போகிறாங்க. ஜிமின் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு டேய், ஐயோ ஏண்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்க, என்னால் என்னை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அப்படியே நீ ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ அப்படியே லவக்குன்னு கடிச்சு சாப்பிடணும் போல் எனக்கு இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இவங்க ஒரு டிஸ்கஸிங்கான ஒரு லுக்கு மாதிரி அப்படியே கொடுக்குறாங்க. ஏய் என்னடா பார்வை, இப்போல்லாம் பார்த்த அவ்வளோதான், ஐயோ ஏண்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட சீக்கை பிடிச்சி அப்படியே ஆட்டுறாங்க. தொடாதீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அங்கே யூங்கி இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா பிஏவே வந்து யூங்கி தான், ஜிம்னோட பிஏ. ஜிம் வந்துட்டு என்ன நான் தொடாமல் உன்னை எவன்டா தொட போகிறான், நான் தான், எல்லாமே நான் தான், புரிஞ்சில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மினை அப்படி தள்ளி விட்டு போயிடுறாங்க. இங்கே ஜிமினு இவனை எப்படி தான் கவுக்கிறதுனே தெரியலையடா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக போய் அவரோட கேபினில் உட்குறாரு. அப்போ பார்த்தோம்னா டே மச்சான் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்துட்டு வீன்னு சொல்கிறாங்க. டே லூஸு, என் கேபின்குள்ளே நான் வரேன்டா, என்னே வர வேணான்ட்டு போங்கடா, வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு என்றா மச்சான் ஆச்சு. டே இந்த யோகி பையன் மடியவே மாட்டுறான்டா, எப்பட்றா அவனை நான் கைக்குள்ளே போடுறது, சொல்லண்டா, உனக்கு தான் ஆள் இருக்குதுல்ல, அவனை எப்பட்றா நீ உஷார் பண்ண சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிமினா அப்படியே ஃபேக் ட்ரை பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வாட்டே இருந்துட்டு டே மச்சான், உன்னை பற்றி இந்த ஊருக்கே தெரியும், நீ எவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணுவ, எப்படி பண்ணுவ பேசுவேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்பட்றா அவனுக்கு உன் மேலே நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி டேன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையா? நான் சும்மா பேசதாண்டா செய்கிறேன், அது என்னடா ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இது வரைக்கும் நான் இவங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தது வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கான், காமாக இருக்கான், அவனுக்கு லவ்வில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நீ லவ் பண்ணுற, அவனுக்கு அவனோட லவ் புரிய வைடா, சும்மா அவனை எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டு வச்சுக்கு ரொமான்டிக்காக பேசுகிறது இதெல்லாம் இல்லை, அப்படியே அவனை நீ டேக் கேர் பண்ணிக்கிறதுலேயே அவன் அப்படியே உன் மேலே ஃபாலோ ஆகும்னு அப்படிங்கிற மாதிரி இங்கேயாட்டே இருந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓஹோ, இதெல்லாம் பண்ணி தான் என்னை மயக்கினியா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். அப்புறம்ட்டே இருந்துட்டு ஐயோ என்னடா இவனுக்கு இந்த பிளான் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இல்லைடா, அப்படியே உன் மேலே எனக்கு அப்படியே கேரிங் உண்மையாலுமே வந்துச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி
இல்லை இல்லை என்னை மடக்கோள் தானே நீ இப்படி பண்ணியிருக்க சீப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜக் இருந்துட்டு போகிறாங்க. ஜிமினா பார்த்து சிரிக்கிறாங்க. டே புட்டுக்கு போகுது போய் பிடி அப்படிங்கிற மாதிரி. நான் உனக்கு பிளான் சொன்ன மாதிரி எல்லாம் நீ அடிச்சு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஒரு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனை கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோதான்டா கொட்டுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் இருந்துட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே மேக் இட் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே அந்த கேபினில் உட்காந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே வேறு யாரும் இல்லை, யூங்கி தான். அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது யூங்கியோட கேபினில் ஒருத்தவங்க என்டர் ஆகுறாங்க. ஒரு மெயில் தான். அவரை பக்கத்தில் அப்படியே தங்கி வந்து நின்றுட்டுருக்காங்க. யூங்கி சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. எஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க சார் வர சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ அது நீங்கள் தானே, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு பேப்பர் ஒர்க் இதெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்கள் எல்லாம் மிஸ்டேக் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பையனை இவங்கவே பார்த்துட்ருக்கான். ஜிமின் இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு. அந்த பையனா சார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் சொல்லுங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்களும் நானும் வேணால் டேட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி என் பையன் கேட்குறான். ஹலோ ஓகுக்கு வந்தால் ஓக்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயத்தெலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பையன்கிட்ட இல்லை நீங்கள் யோசித்து பார்த்து சொல்லுங்கள், கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அப்படியே சொல்கிறாங்க. அந்த பையனை வந்துட்டு அப்படியே வெளியே தங்கிட்டு வரான். கேபினை க்ளோஸ் பண்ணோன்னே அப்படியே இருந்துட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவன் ஷாக் ஆகிட்டு, சார் சொல்லுங்கள் சார் சிஎஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பார்க்க ஜிமின் தான் அவ்வளோ கண்ணு ஃபுல்லாக ரெட்டாகி நின்றுட்டுருக்காங்க. என்னடா வளைஞ்சு பேசிகிட்டு இருந்தா அவங்ககிட்ட, என்ன பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனோட காலர் பிடிச்சாங்க. சார் இல்லைங்க சார் சும்மா கேஷுவலாக தாங்க சார் பேசுகிறேன். கேஷுவலாக பேசுகிறதுக்கு அவன் எதுக்கு சீப்போ கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காலர் பிடிச்சி இழுக்கிறாங்க. அவன் வந்துட்டு சார் இல்லைங்க சார் சும்மா டேட்டுக்கு வர சொன்னாங்க சார் அவ்வளோதாங்க சார். ஓஹோ அவனை நான் லவ் பண்ணுறது இந்த ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே தெரியும், உனக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சார் தெரியும், பட் அவர் உங்களை லவ் பண்ணல, எனக்கு பிடிச்சதுனால ப்ரப்போஸ் பண்ணிட்டேங்க சார். சாரி சார் உண்மையாகவே தெரியாமல் பண்ணிட்டேங்க சார். சாரி அப்படின்னு கேட்டிருக்கான். கெட் அவுட், அவ்வளோதான், இந்த கம்பெனியில் உனக்கு வேலையில் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதாக இவங்க கேட்டுட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே மாதிரி. அப்படியே ஜிமினோட ஃபேஸ் எல்லாமே மாறுது. ஒன்றுமில்ல, என்ன உன் கேபினில் வந்தேன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். ஒன்றுமில்ல, உனக்கு எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கேன்ல, போய் ஒர்க் பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்து சொல்கிறாங்க. அவனு வந்துட்டு ஓகேங்க சார், சாரி தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு விடுன்னு ஓடிடுறான். இங்கே ஜிமின் வந்துட்டு இப்போ எதுக்கு அவனை அனுப்பிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எதுக்கு அனுப்பிச்சுட்டேன்னா அப்புறம் இங்கே வச்சுட்டு எந்த பண்ணி வச்சுக்கிங்க, அவங்க ஒர்க் பண்ணணும்ல, அதனால தான் அனுப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்து சொல்கிறாங்க. நீ திருந்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இவங்க இருந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. உள்ளே போயிட்டு இவங்கயா விடுங்க, என்ன ஹக் பண்ணுறீங்க, விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜிமினா ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அவங்க காதுகிட்ட போய் இவங்கி will you marry me அப்படிங்கிறது கேட்குறாங்க. இவங்கக்கா அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு செகண்ட் எல்லாமே நிறுத்திட்டாங்க. நான் சும்மா உன்னை ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காத, நான் உண்மையாலுமே உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன். உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் அங்கே பார்த்தனோ அப்போத்துலேருந்து சிக்னலில் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போலேருந்து நான் உண்மையான உன்னை லவ் பண்ணுறேன். லவ் அட் ஃபஸ்ட் சைட்ரா, ப்ளீஸ்டா என்னை நம்பு. நான் சும்மா எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேனே தவிர யாரையுமே நான் அப்படி ஓவராக அட்வான்டேஜெல்லாம் எடுத்துக்கிட்டதில்ல. உங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிறேன். ப்ளீஸ்டா யூங்கி, என்னை மேரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. யூங்கிக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் வந்துட்டு அப்படியே கொட்டை முடிச்சிட்ருக்காரு. ஜிமினா வந்துட்டு அப்படியே அவரோட சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு ஒன் வீக்கில் நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே யூங்கியா என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் அவரை எப்பவும் போல் கேஷுவலாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவா யூங்கி வாடா கல்யாண கலப்பாரு மூஞ்சிலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
ஏய் என்னம்மா சொல்லிகிட்ருக்கீங்க, என்னம்மா சொல்லிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஏய் ஆமாண்டா உன்னோட சிஇஓவே என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க இருந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க, என்னடா இவன் இப்படி ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தா டக்கு 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 டக்குன்னு அந்த 1 வீக்கில் மேரேஜெலாம் ஆகி முடிஞ்சிடுது. இப்போ இவங்க இருந்துட்டு ஜிமினோட ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அவ்வளோ நர்வஸாக உட்காந்துட்ருக்காங்க, கையெல்லாம் பிசைஞ்சிட்டு. ஜிமினா இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. இவங்க அப்படியே பதட்டத்தில் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு பக்கத்தில் அப்படியே நெருங்கி வந்து, ஐயோ இவங்க இப்போ நீ எனக்கு மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க அவ்வளோ ஷுவர் ஆகுறாங்க. ஜிமின் ஜிமின் கொஞ்சம் தள்ளி நில்லு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு மேலே தள்ளி நில்லுன்னு எவனும் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் இவங்க இருந்துட்டு லைட்டாக பேக் ஹக் பண்ணுறாங்க. ஜிமினா அப்படியே சிரிச்சுட்டே இருந்துட்டு ஐ லவ் யூ இவங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு காதுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இருந்துட்டு ஓகே சரி விடு, எதுக்கு இத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்க, டேய் நான் சொல்லாமல் வேறு யார்டா நீ சொல்ல போகிறா, ஐ லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்ணை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. இவங்க இருந்துட்டு அப்படியே விலகி நிற்கிறாங்க. சரி நம்ம தூங்கலவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜிமின் கை பிடிக்கிறாங்க. என்ன தூங்கலவாவா, எனக்கு என்ன டேன்னு தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்கக்கா அப்படியே நர்வஸ் ஆகுது, ப்ளஷ் ஆகுது, என்னென்னமோ ஆகுது. அவருக்கு என்ன ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. இப்போவா ஜிமின் இருந்துட்டேன், தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 1 வருஷமாக உனக்கு டைம் கொடுத்துட்டு தான் இருக்கேன், இப்போல்லாம் டைம்லாம் கொடுக்க முடியாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இவங்களோட லிப்ஸையே பார்த்துட்ருக்காங்க. இவங்க இருந்துட்டு இவன் எங்கே பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் தான் லிப்ஸு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு லிப்ஸை மூடி வச்சுட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு முன்ன தரடா கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கையை எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே இவங்களோட ஹிப்பில் கை வைக்கிறாங்க. இவங்கியா அப்படியே நெளிகிறாரு. ஏன்னா ட்ரெஸ்ஸு மேலே கை வைக்கல, ட்ரெஸ்ஸுக்குள்ளே வைக்கிறாரு. என்ன பண்ணுறடோ விட்றோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிகிட்டே அப்படியே மேலே போகிறாரு. விட்டுறாண்டா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை அப்படியே விட்டுறாங்க. இப்போது ஜிமினா அவ்வளோ பேஷனட்டாக இவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே கிஸ் பண்ண அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ்லாம் அவங்க இவங்களோட பாடிஸில் அப்படியே ரூம் ஆகுது. இவங்க இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி மோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினா அவ்வளோ பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஜிமினோட ஷர்ட்டை வந்து அவரை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ண போகிறாரு. இவங்க வந்துட்டு லைட்டாக அப்படியே கையை வச்சு தடுக்க பார்க்குறான். அப்போ வந்துட்டு டக்குன்னு அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜிமின் வந்துட்டு அப்படியே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு அப்படியே கண்ணால் கேட்குறாரு. இவங்க வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக கையை கீழே இறக்கிடுறான். ஜிமினா அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி அப்படியே போட்டு அவங்க அப்படியே பெட்டில் ஓவராகி அங்கே அவ்வளோ பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இவங்க கீழே விட்டு அப்படியே ஜிமின் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு இடம் இல்லை அவ்வளோ இடத்துல கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே நெக்கிக்கிட்டு போகிறாங்க. நெக்கில் அப்படியே சக் பண்ணி இழுக்கிறாங்க. அப்படியே பர்பிள் மார்க்காக வருது, ஹெக்கீஸாக வருது. அப்படியே இவங்க என்ன மோன் பண்ணுறாரு. ஜிமினான்ட்டு இங்கேயா அவ்வளோதான். ஜிமினுக்கு ரொம்ப ஹைப் ஆயிடுது. அவரும் வந்துட்டு அவரோட மெம்பரை பார்க்குறாரு. ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. இவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இவங்களோட மவுத்தில் அப்படியே அவரோட பாட்டை வச்சுறாரு. இவங்க அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நகர பார்க்குறாரு. பட் அவராக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவ்வளோ ஹெவனுக்கே போகிற மாதிரி இருக்குது. இவங்க செம்மையாக இருக்கடா, சூப்பராக இருக்கடா, லவ் யூன்னு மாதிரியே சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்கயா அப்படியே இருந்துட்டு அவர் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எடுக்க சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு எடுத்துகிட்டு
அப்படியே யூங்கியோட ஃபேஸ் பார்க்குறாங்க. யூங்கியை அவ்வளோ இன்னசென்ட்டாக பார்க்குறாரு. அப்படியே ஜிமின் வந்துட்டு மறுபடியும் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே லிப்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே கடிச்சு இழுக்கிறாரு. இழுத்துக்கிட்டே அப்படியே டக்குன்னு இன்சர்ட் பண்ணுறாங்க. யூங்கியா ஆ ஆ டே என்ன பண்ணுற விட்டு விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஜிமின் வந்துட்டு யூங்கி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு யூங்கியோட கண்ணையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. யூங்கி அதே மாதிரி ஜிமினோட கண்ணையவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஐஸ் வர ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஐ லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூங்கி இருந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் ஓகே ஓகேவா டே இப்போ நம்ம எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கோ லவ் யூ டு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி இவங்க எதிர்த்து சொல்கிறாரு. மூன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டே போதும்டா விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க இவங்க. பட் ஜிமின் வந்துட்டு அப்படியே 5 hours போகுதுடா. அவ்வளோ மேக் அவுட் பண்ணிவிட்டு அவ்வளோ டயர்டாக படுக்கிறாங்க. அப்படியே இவங்க இருந்துட்டு டே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டு அப்படியே லைட்டாக சைடில் போட்டு திரும்பி படுத்துறாங்க. பட் ஜிமின் வந்துட்டு மறுபடியும் வந்து அப்படியே பேக்கில் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துடுறாரு. படுத்துட்டு அவ்வளோ 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு படுத்துங்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்கிக்கா ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படியே ஜிமினியே மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு ஏன்டா இப்படி மறைச்சிட்ருக்க வா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துண்டுக்கட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே பாத்ரூமில் போகிறாங்க. பாத்ரூமில் அப்படியே ஒரு ஹாட்டான ஸ்வீட்டான மறுபடியும் ஒரு மேக்கப் போகுது. இவங்க அவ்வளோ கொலவெறியில் அப்படியே வெளியே வராங்க. வந்து ஜிமினை மறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. மறுபடியும் இப்படி ரொமான்டிக்காக பார்க்காத, மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நவண்டு கடிச்சிட்டே ஜிமின் வந்துட்டு பக்கத்தில் வராங்க. டே மௌனே பக்கத்தில் வந்த சாவடிச்சிருண்டா உன்னை எப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க இருந்துட்டு அப்படியே போகிறாரு. ஃபேக் ட்ரை பண்ணிட்டோம். ஜிமினா அது க்யூட்னஸ்லாம் பார்த்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. ஐயோ எந்த இவன் இவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறமா இவங்க இருந்துட்டு கிச்சனில் போயிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே என்னென்னலாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினா அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு டேய் நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணுற, மேட்ஸ் பார்த்துப்பாங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை என் ஹஸ்பண்டுக்கு எப்படி இருந்தாலும் நான் தானே பண்ணணும். என்ன சொன்ன ஹஸ்பண்டா? உன் வாயிலேருந்து வருதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஹஸ்பண்ட் இல்லையா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே வந்து அவங்களோட டேஸ் அவ்வளோ அழகாக போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு 5 months பக்கத்தால் ஆயிடுச்சு. அவங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக சண்டை போட்டுப்பாங்க. இவங்க இருந்துட்டு அவ்வளோக்கு எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க ஃபீலிங்ஸை. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துன மாதிரி ஜிமின் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார் அவரோட லவ்வை. இவங்களுக்கே சில டைம் என்னடா இவன் இவ்வளோ லவ் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் வந்து இப்போ ஒரு டைம் என்னாச்சு, ஜிமின் போயிட்டுருக்க காரு அப்படியே ஃப்ரிட்ஜ் மேலே போயிட்டுருக்குது. டக்குன்னு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் இந்த இடத்துல நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே கார்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. அப்படியே இவங்க இருந்துட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே அங்கே உட்காந்துட்டு டிவி நியூஸ்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போவா இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்கிக்கா விடவெடுத்து போயிடுது. என்னடா இதில் தானே அவன் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவசரமாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜிமினுக்கு. ஜிமினா காலை எடுக்கவே இல்லை. அவருக்கு செம்ம பயம் வந்துருச்சு இவங்கிக்கு. அப்படியே கதவு எதுவுமே மூடல. இவங்க பார்த்துக்க அப்படி ஃபாஸ்ட்டாக ஓடிக்கு போயிட்டே இருக்காங்க. எங்கே போகிறாங்க எது போகிறாங்கன்னு தெரியவில்லை. அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டாங்க. அப்படியே கால்லாம் பார்த்தா அவ்வளோ ரத்தம் ப்ளீடே ஆகுது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஓடி வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆம்புலன்ஸில் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களையும் ஏற்றிட்டுருக்காங்க. இவங்க அழுதுகிட்டே பார்க்குறாங்க. ஜிமினா எங்கடா இருக்கு, ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு அவங்க எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா யூங்கி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போ தான் யூங்கிக்கு அப்படியே மூச்சே வருது. அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஓடி போய் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிமினா வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனை தூக்கி பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு, இதுக்கிட்ட இங்கே வந்து அப்படிங்கிற இங்கே அடிபட்டுருச்சா, என் பின்னாடியே வந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லைடா நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன்டா
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஜிமினை இது வரைக்கும் இவங்க இந்த அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணதே இல்லை ஜிமினை. அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக சும்மா காற்றும் கூட போக முடியாத அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினா இருந்துட்டு என்னது இது இப்படி ஏன்டா இப்படி இது பண்ணுற டே ஒன்றும் இல்லைடா நான் இப்போ நல்லா தானே இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேடி ஒன்றும் இல்லைடா என் காருக்கு சின்ன ஆக்சிடென்ட் தான்டா அது சேஃப் பேக் இருந்ததுனால தப்பிச்சிட்டோம் ஒன்றும் இல்லை எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ இவங்க இருந்துட்டு வட வீட்டுக்கு போகலாம் நீ இன்னைக்கு ஒர்க்குக்கு போகாத வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லைட்டாக தானே அடிபட்டிருக்கும் அதனால் அந்த காரை வந்து சர்வீஸ்க்கு அப்படியே அவங்க மேனேஜர்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு கார் வர வச்சுட்டு அந்த காரில் அப்படியே இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் அப்படியே நிறுத்தினோன்னே இவங்க இருந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி நடக்கிறாங்க. ஜிமினா இருந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருக்கு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்குது. எதுக்குடா இவன் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கா என்ன இவன் முதல்ல எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் எதுக்கு இப்படி பண்ணாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்லேயே வந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்க நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடிக்க விடுவாங்க. டே பார்த்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து பிடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்து நடக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கால் ஃபுல்லாக ப்ளிட்டாக போயிட்டுருக்குது. டே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா எல்லாமே ஃபேனு கீனு டிவி எல்லாமே ஓடிட்டுருக்குது. வீடும் கூட போட்டாமல் அப்படியே எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஜிமினா இருந்துட்டு எதுவுமே கணக்கில் அப்படியே வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஆயில்மெண்ட் எடுக்க போயிடுறாங்க. ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்க இருந்துட்டு ஜிமினோட ஃபேஸு ஐஸு ஜிமின் வந்துட்டு ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு டே அறிவில்லையாடா எதுக்கிட்ட இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே டே நான் ஃபோன் பண்ணல ஏன்னா நீ எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டே ஃபோன் அப்படியே கை தவறி கீழே விழுந்துருச்சுடா காருக்குள்ளே அதனால லைட்டாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதான்டா வேறு ஒன்றும் இல்லைடா அதுக்கு நீ இப்படியே ஓடி வருவ ஒரு கேப் பிடிக்க மாட்டேன் ஒரு பைக் அதான் வீட்டில் அத்தனை காரு நின்றுட்டு இருக்குது ஏதோ கார் எடுக்க மாட்டேன் பைக்கும் கூட இருக்குது அதுவும் கூட எடுத்துகிட்டு ஒரு நாள் வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி அவரை அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த ஆயில்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இவங்கியா அப்படியே ஜிமினோட ஃபேஸையோ பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு பேசிட்டு அப்படியே இவங்கியை பார்க்குறாங்க. இவங்கியா அப்படியே டியரி அப்படி கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது தண்ணி பாட்டுக்கு விழுந்துட்டே இருக்குது. டேடி அழுகாதடா ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு நிமிஷம் செத்துட்டேன் தெரியுமா செத்துட்டேன்டா என்னால் முடியல நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக இருக்க முடியாதுடா ஐ லவ் யூடா ஐ லவ் யூ என்னை விட்டுப்பட்டு போயிடாதுடா என்னால் உண்மையாகவே தாங்கிக்க முடியாது என்னை விட்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் படுக்க அப்படி அழுகிறாரு. ஜிமினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எங்கேயும் போக மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ண வராரு. அப்படியே இவங்க இருந்துட்டு ஹக் பண்ண விடாமல் அப்படியே பிளாக் பண்ணிவிட்டு அவரோட லிப்ஸை போட்டு அவ்வளோ ஹார்ஷாக கேஸ் பண்ணுறாங்க. அவருக்கு தெரியுது எவ்வளோ இவன் பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. இவங்கயா அவரோட இது பதட்டம் எல்லாமே தீர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 20 நிமிட்ஸ் பக்கத்தால் ஆகுது. அப்புறம் ஜிமினே இருந்துட்டு அப்படியே லைட்டாக வெளியே எடுக்கிறாங்க. இவங்க இருந்துட்டு அப்படியே அழுதுட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. டேய் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கலடா ஃபஸ்ட்டு நான் தானே உனக்கு ஃபாலோ ஆனேன் பட் நீ எனக்கு இவ்வளோ ஹார்டாக ஃபாலோ ஆகிருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுடா ஐ லவ் யூடா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லும்போது இவங்க கண்ணில் இருந்து தண்ணி படுக்க அப்படியே தாரையாக ஒழுகுது. ஐ டூ லவ் யூடா தயவு செஞ்சு நீ விட்டு போயிடாதுடா இப்போ இல்லை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டில்ல அப்போவே எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருச்சுடா நீ சும்மா ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்க என் கூட தான் நினச்சேன் பட் நீ இந்தளவுக்கு சீரியஸாக என்னை லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடா இந்த 5 months எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா ஐ ரியலி லக்கிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமினை போட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜிமினா வந்துட்டு இல்லைடா நீ மட்டும்தான் எனக்கு லக்கி தெரியுமா நான் ரொம்ப ரொம்ப லக்குடா உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு லவர் கிடைக்கிறதுக்கு ஒய்ஃபை கிடைக்கிறதுக்கு அப்புறம் பொண்ணுக்குட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னு இவங்க இருந்துட்டு அப்படியே ஜஸ்ட்லேயே அடிக்கிறாங்க. பூனைக்குட்டின்னு சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி ஓகேக்கு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட லவ் அவ்வளோ அழகாக போய்கிட்டே இருக்குது. இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்டா.
இந்த ஒன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? இதே மிட் நைட்டில் தான் நான் உட்காந்து ரெக்கார்டே பண்ணிகிட்ருக்கேன். இனி இது எப்போ எடிட் பண்ணி எப்போ போட போகிறேன்னே தெரில, ஓகேவா? ஆனால் எப்படியோ 12 மணிக்கு மேலே தான்டா போடுவா, அது வேணால் நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, லவ் யூ, பை பை.